சூரத்துல் பக்ரா 183வது வசனத்தில் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடியது இந்த ரமலான் மாதம். அதில் எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு பயான்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அது அவ்வளவு சிறப்புக்குரியது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரமலான் மாதம் வந்து விட்டாலே சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடும், சுஃபிதத்தி ஷயாத்தின் ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஷைத்தான்கள் விலங்கிலிடப்பட்டால் கொஞ்சம் என்ன செய்யுது, நம்மளுக்குள்ள ஷைத்தான் வந்து சில சோம்பரித்தனத்தை உண்டாக்கி அமல்களை விட்டு நம்மளை ஓரமாக்குறது குறையத்தான் போகுது. நம்மளை பார்க்குறோம். நம்ம மற்ற நாளையில் இல்லாத ஒரு உற்சாகம் இந்த ரமலான் மாதத்தில் சுபஹு தொழுகைக்கு பள்ளி நிரம்பி வழியுது. அப்போ சைத்தான் விலங்கிலிடப்பட்டு தான் இருக்கிறாங்கிறது நமக்கு நல்லா விளங்குது. அப்போ தானாகவே ஒரு உற்சாகம் பிறக்குது. இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் இன்னொரு விஷயமும் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஷைத்தான் விலங்கிலிடப்பட்ட ஷைத்தானுடைய கெடுதிகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. விலங்கில் ஒரு மனுஷனை கையில் விலங்கில் போட்டுட்டா அவனுடைய அட்டகாசங்கள் கையை திறந்து விட்டுக்கிட்டு செய்கிறத விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அட்டகாசம் இருக்கத்தான் செய்யும். விளங்கிட்டா? அப்போ இந்த ரமலான் மாதத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஊர் முழுக்க விழித்து இருக்கும். இளைஞர்களுடைய அட்டகாசங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க ரோட்டில் சுற்றுறது, ஏன்னா எல்லா பள்ளிகளையும் 12 மணி வரை தொழுகை நடக்கும். கடைசி 10 விடிய விடிய தொழுகை நடக்கும். பேரண்ட்ஸ் வந்து அதை விட்டு கொடுத்துருவாங்க. ஸ்கூல் இல்லை, கிளாஸ் இல்லை. அப்போ ரோடுகளில் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். வேகமாக பைக் ஓட்டுறது, சத்தம் போடுறது, கூவங்கிறது, தராவி தொழிட்டு போகிற பிள்ளைகளை கிண்டல் பண்ணுறது, அது ஒரு பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபோனில் கூடுதலாக இருக்க பார்ப்பாங்க. இந்த விளையாட்டுக்கள் அப்படி இப்படி என்று மார்க்கத்தில் தடுத்த விளையாட்டுகளும் வந்துடும், அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளும் ரொம்ப ஓவராக வந்துடும், பொடுபோக்காக வந்துடும். தராவி தொழுகைக்கு நிரம்பி வழிஞ்சிட்டு லோகர் தொழுகைக்கு தூங்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பரலை விட்டு தூங்கிட்டு சுண்ணத்துக்கு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த நோம்பில் கவனக்குறைவால் சில தவறுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் முதல்ல வந்து நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பு. அதில் பெண்கள் இன்னொரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. உண்மையிலே இந்த ரமலான் வந்துட்டுண்டா ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ, ஆஃபீஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை, அவங்க ஏதாவது லீவ் எடுத்துருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துடுவாங்க, நம்ம இந்த ரமலானில் ஃபுல்லாக அமல் செய்யணுன்ற ஒரு ஃப்ரீ. பெண்களுக்கு இருக்கிறத விட இன்னொரு மடங்கு வேலை கூட தான். சகருக்கு முன்னந்திக்கும் தான் சமைக்கிறதா இருந்தாலும் 3 நேரம் சமைக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. தீவனங்கள் செய்யணும், இஃப்தாருக்கு செய்யணும், கஞ்சி காய்ச்சணும், ஸ்வீட் செய்யணும், உரப்பு செய்யணும், வீட்டில் வேறு விருந்தாளிகள் வந்துடுவாங்க, இஃப்தார் செய்யணும், சகர் செய்யணும், ஜாமத்தில் எழுமணும், இதுக்குள்ளே தராவி போகணும், வந்து அந்த ஆள் தூங்கிடுவார், இவங்க அடுப்படியில் நிற்கணும், ஏன்னா 3:30க்கு சாப்பாட்டுக்கு தயாராக்கணும், பகலுக்கெல்லாம் தூங்க முடியாது. சின்ன பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருக்கும், கிளாஸுக்கு போகிற பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஐயையோ, பார்க்கவே முடியாது. இந்த பெண்கள் உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்குள்ளே வேறு நமக்கு ஒரு கவலை இருக்கும். ரெஸ்ட்டும் இல்லை, வேலை கூட, அமல்கள் வேறு செய்யணும், தராவிக்கும் போகணும், தொழுகை, குர்ஆன் ஓதுறது, திக்ரு, இதெல்லாம் வேறு செய்ய சொல்கிறாங்க. நாங்கள் எதை செய்கிறது, எதை விடுறது? எங்களுக்கு மட்டும் அமல் செய்யணும்ன்ற ஆசை இல்லையா? எங்களை ஃப்ரீடம் மட்டும் நாங்கள் அமல் செய்ய மாட்டோமா? இப்படியான கேள்விகள் எல்லாம் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்துத்தான் இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். முதல்ல இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்று சொன்ன அல்லாஹ் 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தில் அந்த முத்தகீன்கள் யார் என்கிற பட்டியலை அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு போகிறான். அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா 133வது வசனம் 3வது அத்தியாயம் அதில் வந்து சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன்ங்கிறான். உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்க. அதான் ரமலானில் நம்ம தான் செய்யணும். அல்லாஹ்வோட மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும், சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் என்று ரொம்ப விரைந்து முன்னேறோம். அதுக்கே சொன்ன மாதிரி அது இருக்குது. விரைந்து முன்னேறுங்க, ஓடுங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமியை விட விசாலமானது, அது அந்த அளவுக்கு விசாலமானது சொர்க்கம். சொல்லிட்டு உஇத்தத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியுமா? முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளங்கிறான். அந்த முத்தகீன்களாக ஆகிறது தான் ரமலானுடைய நோக்கம் என்று 2வது அத்தியாயம் 183வது வசனம் சொல்லி காட்டுது. முத்தகீன்களை லஅல்லக்கும் தத்தகூன்,
அந்த முத்தகீன்கள் ஆகுவதுதான் ரமலானுடைய நோக்கங்கிறது. இந்த வசனத்துல 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்துல அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறுங்க, சொர்க்கம் முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 134வது வசனத்துல முத்தகீன்கள் என்றால் யார் என்று கேட்கிறான் அல்லாஹ். முத்தகீன்கள் என்றால் யாரு தெரியுமா அப்படிங்கிற அம்புட்டு ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய அமல்களை தான் இங்க முத்தகீன்கள்ங்கிற விஷயத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறான், ஒவ்வொன்றாக நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ முத்தகீன்கள் சுஜூதிலேயே இருந்துக்கிட்டு திக்ர்லயே இருந்துக்கிட்டு குர்ஆன்லயே இருக்கிறது என்று மட்டும் நம்ம நினைக்க கூடாது. முத்தகீன்கள்ங்கிறத எவ்வளவு அழகாக சொல்லித்தரம் பாருங்க. அந்த விஷயத்தை குர்ஆன் எவ்வளவுக்கு நமக்கு விளங்கப்படுத்துது, இதை ரமலான் எவ்வளவுக்கு நமக்கு பயிற்சி தருதுங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இந்த ரமலானுடைய காலத்துல இல்லத்தரசிகள் என்ன இல்லத்த அரசர்களும் எப்படி இருக்கணுங்கிறத அழகா நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். இப்போ முதல் விஷயத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ்ங்கறான். அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சலிப்பா இருக்கும் போதும் கஷ்டமா இருக்கும் போதும் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தர்மம் செய்வாங்க. இப்போ நம்ம ரமலானை பத்தி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஹதீஸ்களை கேட்குறோம். ரமலான் வந்து விட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டா அவர் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க, ஒவ்வொரு நாளும் வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வாங்க. அது கஷ்டத்தில் ஸர்ராஇ வத்-தர்ரா, செழிப்பா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும்போதும் கொடுப்பாங்கிறது. தஃப்ஸீருடைய வழக்கம் என்னென்னா, வளமையா கொடுக்குறவருக்கு கஷ்டம் வந்துட்டா குறைவா கொடுக்கறதுக்கு வெக்கப்பட மாட்டாரு, யார் பழிப்பையும் அவர் பயப்பட மாட்டாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப தர்மம் செய்யறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல பண்பு. அதை நம்ம பார்க்கலாம். இதுல இல்லத்தரசிகள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம கவனிக்கணும். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றா, இப்ப தலைநோம்பு வருது, தலைநோம்புக்கு பொருள் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு தலையெழுத்தை நம்ம தலையில வச்சுக்கிட்டோம். சம்பந்தக்காராக்கள்கிட்ட போகணும், மாமி மச்சிக்கிட்ட போகணும், மாமனாட்ட போகணும், மச்சின வீட்டுக்கு போகணும். அப்பாடா, இதுக்கே வேற நமக்கு பெருநாள் செலவு கொண்டு இருக்கு, தலைநோம்பு செலவு கொண்டு இருக்குது. இதுக்கு நம்ம அது ஒரு கடமையா தலையில அள்ளி கொட்டிக்கிட்டோம். தலைநோம்புக்கு பொருள் கொண்டு வரணும். குறிப்பா ஈச்சம்பழம், ஏதாவது பிரின்சி கரைக்கிறது, பால்மா, சீனி, சமைக்கிறதுக்கு கறி, இது ஒரு செட்டு நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம இந்த தலைநோம்பு வந்தால் இப்போவே கடையில் வியாபாரத்துக்கு ஈச்சம்பழம், ரிங்ஸி கரைக்கிறது, பாலுதா, இதெல்லாம் பாலுதா பவுடர்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த ஃபலூதா பவுடர்லாம் எடுத்து விற்க தொடங்கிடுவாங்க. அப்போ இதே ஒரு பெரிய ஒரு செலவு. ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபா கொடுக்க வேண்டிக்கும். 10 ஃபேமிலி இருந்தால் 50,000 ரூபா என்ன செய்யுது, நமக்கு தேவைப்படுது. அதை விட ஃபேமிலி கூட இருந்தால் லட்சக்கணக்கில் தேவைப்படுது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய என்னென்றால், இது நமக்கு இறைவன் சுமக்கக்கூடிய ஒரு சுமை அல்ல. அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது, நம்ம அப்படி நினைக்கவும் கூடாது. இதை கொண்டு போனதான் உறவு நீடிக்கும், இப்படி இருந்தால் தான் பேசின கல்யாணம் தொடர்ந்து நடக்க மாட்டா. அப்படி ஒரு கல்யாணம் தேவையில்லை. மார்க்கத்துக்கு பிறனாங்க தலைநோம்பு வந்த பேசி வச்ச மாப்பிள்ள என்ன கொண்டு வந்தாங்க அவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா அது என்ன இருக்காது. பெண்களுடைய சத்தம் கீழே கேட்குதுங்கிறாங்க. கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அப்ப இப்படி பொருளை கொண்டு போய் கொடுக்கறத கட்டாயமாக்கிக்கிட்டு இந்த இல்லாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இறைவன் தடுத்த இன்னொரு விஷயத்தை கவனம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, தலைநோம்பு வருது, சாமான் கொண்டு போய் ஆகணும், பேக்கு போகணும், ஈடு வச்சிருவாங்க. அல்லாட ரஹ்மத்தை எடுக்கிற இந்த மாசத்தை அல்லாட ஒரு லானத்தோட, அல்லாட சாபத்தோட, அல்லா ரசூலோட யுத்தம் செய்கிற இந்த வட்டியோட நம்ம தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நகையை கொண்டு அடகு வச்சு, ஈடு வச்சு, காசு எடுத்து அந்த காசுல பொருள் கொண்டு போய் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும்னு நம்ம நினைச்சா நம்ம செய்த தவறு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, செஞ்சுக்கிட்டு போங்க. அதுல இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், எதை செஞ்சாலும் லாபத்தோட செய்யறது தானே. எந்த ஒரு பொருள், இந்த பொருளை வேண்டி விற்றா நமக்கு 10,000 ரூபா லாபம் வருது, அதே காசுக்கு தான் வேண்டி விற்றா 2 லட்சம் ரூபா லாபம் வருதுன்றா எதை பார்ப்போம், அதுதானே பார்ப்போம். ரமலானுக்கு முன்ன, தலைநோம்பு வாரத்துக்கு முன்ன, இன்னும் ஒரு நாளையில் ரமலான் வந்துடும், இப்போவே பொருள் போகணும்னு நீங்கள் தர்மம் செய்றீங்களே, இதே ரமலானில் செஞ்சால் பல மடங்கு நன்மை கிடைச்சிருமே. ரமலானில் செய்கிறதுக்கு பல மடங்கு நன்மை இருக்குது. அப்போ நோம்புக்குள்ளே செய்யுங்களேன். அப்போ இந்த தலைநோம்புக்கு பொருள் கொண்டு வரங்கிற ஸ்டைலை மாற்றணும். நம்ம அப்படி ஒன்று இல்லை, வழங்கிட்டா வச்சுக்கோங்க. தர்மம் செய்யணுங்கிறது இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். முத்தகீன்களுடைய பண்பு தர்மம் செய்யறது. அது ரமலான் தொடங்கட்டும் செய்யுங்க, தேவைப்பட்ட இடத்துக்கு பார்த்து பார்த்து செய்யுங்க. ரமலான் தொடங்கட்டும், அந்த மாசத்துல தர்மம் செஞ்ச நன்மை வரட்டும், பார்த்து பார்த்து செய்யுங்க. ஃபேமிலியில செய்யுங்க, குடும்பத்தில் செய்யுங்க, பக்கத்து வீட்டு செய்யுங்க,
தேவைப்பட்டதை செய்யுங்க. வீண் விரயத்தை தவிர்ந்து கொள்ளணும். வீண் விரயத்தை தவிர்ந்துக்கிட்டு நம்ம மனுஷனுக்கு தேவைப்பட்டதை கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்முடைய நோக்கம் பிரபல்யமாகிறதோ எல்லாரும் நம்மளை புகழ்றதோ இல்லை, நல்லா கொடுத்தன்றது இல்லை. அல்லாஹ் நன்மை தாரதான் நம்முடைய நோக்கம். நமக்கு மறுமையில் சேமிக்கப்படணும். அந்த அக்கௌண்ட்ல அந்த பேங்க்ல நமக்கு கணக்கு கூடணும், அவ்வளோதான். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ தர்மம் செய்கிறது ரமலான்ல ஒரு விஷயம். அதில் நம்ம இல்லாத ஒரு சுமையை தொடங்குறது தலை நோம்புக்கு செய்யக்கூடிய இந்த விஷயம். அப்படின்ட்டு நம்ம ஒரு கடமையாக்க கூடாது. இந்த நோன்பு ஆரம்பமாகுது, பாவம் அவள் சகருக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாள் என்றால் நோம்புக்கு முன்னையும் கொடுங்க. தேவையான இடம் அந்த தேவையானதை கொண்டே கொடுங்க. அரிசி, கறி, ஏதாவது உலருணர்வு கொடுத்துடுங்க. நம்ம பொருளை வச்சு அவன் நோன்பு வைக்கப்படுறா அந்த நன்மை நமக்கு வந்துடும். ரமலானுக்கு முன்ன கொடுத்தாலும் நாம கொடுத்ததை வச்சு தான் அவன் நோன்பு வைக்கிறா இல்லை. அப்போ அதில் நன்மை அப்படி என்ன செய்யுது, நமக்கும் பெறும். அப்படியான ஒரு தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ இதுக்காக வேண்டி பெண்கள் ரொம்ப கவனமாக அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். பொதுவாக ஆண்கள் ரிஜாலு கவ்வாமுன அல நிசாங்கிறான். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். ஆண்கள் தான் நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் நிறைய ஆண்களை பெண்கள் நிர்வகிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அவரு பெரிய ஆள் தான், அவர் தான் அந்த ஊருக்கு தலைவராக இருக்கலாம். பொண்டாட்டி முடிவெடுத்து அவருக்கு மீற முடியாத ஒரு சூழ்நிலை. அவருக்கு மாட்டுக்கருத்து சொல்ல முடியாத. இல்லை இல்லை அப்படி வேணாம், அது இல்லை. இன்னைக்கு பொருளோட வாரீங்க, 10 பார்சல் கொண்டு வாரீங்க, பொருள் கொடுக்கணும், இல்லாட்டி முகம் நின்றும், பேச மாட்டேங்கிறான். அந்த தொல்லை தாங்க இயலாமல் அந்த ஆள் அந்த வேலையை செய்யப்படும். விளங்கிட்டா? அப்போ முதல்ல நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கத்தில் இருக்கிறது தான் செய்யணும், இல்லாத செய்யக்கூடாது. தலையில் சுமையை அள்ளி கொட்டாதீங்க, தேவையில்லாத கடன் படாதீங்க. முதல்ல இந்த ஈடு வைக்கிறது அடகு வைக்கிறது எல்லாம் விட்டுடுங்க. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும், வாழ்ந்துக்கிட்டு போகணும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா, சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனத்திலே சொல்கிறான். அந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்கிறது இல்லை, அவங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கறது இல்லை. இவ்வளவுதான் நமக்கு முடியும். அப்போ நம்ம அதை செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தர்மம் செய்வது என்பது முக்கியமான ஒரு பண்பு. அதை நாம் என்ன செய்யணும், செய்யணும். அப்போ இல்லத்தரசிகள் இந்த நோன்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே இல்லாத இந்த சுமையை நம்ம தலையில் தூக்கி சுமக்கவும் கூடாது. அதுக்காக தேவையில்லாத கடன் படவும் கூடாது. அதுக்கு முன்னே நம்ம கொடுக்கறதுக்கு தேவையான இடம் இருந்தால் நம்ம கொடுத்துக்குவோம். இதுக்கெல்லாம் கோவிக்கிற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட மார்க்கம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு இப்போ பேட்டைக்கு வரலன்ட்டு பேசாமல் இருக்கிறான்னா பேசாமல் இருக்கிறது தான் நல்லம். ஏண்டா அந்த நம்பிக்கையில் இருக்கிறாள் நமக்கு தேவையில்லை. பிள்ளோட பேர்த்டேக்கு நாங்கள் சொல்லியும் வரலை, நீங்கள் உங்களோட நாங்கள் பேச மாட்டோம்ன்ற ஒரு ஆட்சின்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லணும். அவர் என்ன கோவிக்கிறது, நாமளே கோவிக்க, நீங்கள் பேர்த்டே கொண்டாடினதுனால நாங்கள் வரமாட்டோங்கணும். அப்போ இல்லாத ஒரு பிதத்தை செய்கிறதுனால, இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறதுனால நாம தான் அவங்கள ஒதுக்கணும். இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ரமலான் வந்ததுனால சொல்கிறேன், சிலர் ஒரு வீட்டுக்கு போகிறண்டா கூட பேக் இல்லாமல் போக முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாச்சு. வீட்டு வெறுங்கையோடு வந்தேன்னு பார்ப்பாங்களாம். நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, சும்மா போங்களேன். அதை பழக்கமாக்கிடக்கூடாது. நானாக்கு சுகம் இல்லை, அன்றைக்கு பார்த்து பொக்கெட்டில் காசு இல்லைண்டா இவர் போகாமல் நிற்பார். நான் என்ன நினைப்பார் தெரியுமா, தம்பி விரல என்ன அவன் அப்படித்தான். இப்போ உறவு விரிசல் அடையுது. உறவு கேள்விப்பட்டவனே காலில் போய் நில்லு, தலையை தடவி கொடு, நானா என்னாச்சு கேளு, அங்கேயே போய் நின்றுக்க, என்னாச்சு சொல்லு, துவா கேளு. அன்னரம் உன்கிட்ட பணம் தேவையில்லை, அன்னரம் பாசம் மட்டும்தான் தேவை. பிறகு அப்புறமா உன்கிட்ட வசதி வரும்போது நான் அது கொடுக்கணும். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் தர்மம் என்பது கல்யாணத்துக்கு, நோய் வந்ததுக்கு, வீடு பூந்ததுக்கு, கடை திறந்ததுக்கு, அவர் வெளிநாட்டுக்கு போறாருங்கிறதுக்கு, படிப்பை முடிச்சு வந்தாருங்கிறதுக்கு, எக்ஸாம் எழுதிட்டு புள்ளைங்கிறதுக்கு, இப்படியெல்லாம் பார்சல் கட்டி பழக்கக்கூடாது. அது ஒரு ஒரு பிழையான ஒரு தத்துவத்தை எதிர்பார்க்கும். அது என்ன நடக்குண்டா கொடுத்த தர்மத்தை திருப்பி எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும். எங்களுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு இன்னும் விரல் அவங்க, நாங்கள் அவங்களுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு மோதிரம் போட்டோம், காத்துக்கிட்டு இருப்பாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க,
கொடுத்த தர்மத்தை திருப்பி எதிர்பார்ப்பது, வாந்தி எடுத்துட்டு திரும்ப அதையே சாப்பிட்ற நாக்கி சமங்கிறாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. அது நாய் சாப்பிட்றதே நஜிசு, அது நமக்கே பிடிக்காது. அது வாந்தி எடுத்துட்டு திரும்ப நக்குறேன். அதை போலதான் அந்த தர்மம் செஞ்சுட்டு எதிர்பார்க்குறேங்கிறாங்க. நாம கொடுத்து அவங்க தரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த டேக்கு கலாச்சாரத்தால் என்ன செய்யுது, வந்துடுது. அப்ப இப்படியான ஒரு கலாச்சாரத்தை இல்லாம கொண்டாம குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம், ஏகத்துவம் பேசுறோம், அல்லாஹ் ரசூல் கொண்டு வந்ததான் மார்க்கம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அடிச்சு சொல்றோம். அப்ப சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம், வமா அத்தாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை விடுங்கன்னு நம்ம ஓதி படிச்சு அதை விளங்கப்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதுதான் செய்யணும். எதுக்கு நமக்கு வரட்டு கௌரவமும் குடும்ப ஊர் கலாச்சாரம் நமக்கு எதுக்கு? அப்ப அந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். இந்த விஷயத்துல இல்லத்தரசிகள் ஆண்களிடத்துல கவனமா நடந்துக்கோங்க. நீங்க நிர்பந்தத்தை கொடுக்காதீங்க, ஆண்களுக்கு இப்படித்தான் செய்யணும் என்று நிர்பந்தத்தை கொடுக்காதீங்க. மார்க்கத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கணும். இருந்துதான் நம்ம இந்த ஒவ்வொரு இபாதத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும். அடுத்தது அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், அந்த முத்தகீன்களுடைய பண்பை சொல்லும்போது அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா, ஒல் காலிமீனல் கைல் ஒல் ஆஃபீன அனின் நாஸ் அப்படிங்கிறான். கோபத்தை மெண்டு அடக்குவாங்க, அடுத்தவர்களை மன்னிக்க கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்கங்கிறான். கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவர்களை மன்னிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ நம்ம சொர்க்கவாதிகள் முத்தகீன்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படி சொன்னா நம்ம என்ன எதிர்பார்த்திருப்போம்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையை பத்தி, ஹஜ்ஜை பத்தி, நோம்பை பத்தி, திக்ரை பத்தி, சுஜூதை பத்தி, தஹஜ்ஜத்தை பத்தி தான் சொல்ல போறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அல்லாஹ் என்னத்தை சொல்றான் தெரியுமா, தர்மம் செய்யறாங்க, தர்மம் செய்யுங்கன்றதை சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்றான் தெரியுமா, நினைச்சு கூட நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்லலாம், கோபத்தை அடக்குறாங்க அப்படிங்கிறான். கோபத்தை அடக்கணும். அப்ப இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு இடம், கோபத்தை அடக்கிறது. நிறைய பேர் எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆக்கள். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் கோபப்படுறது. கோபம் பெறாமலே இருந்தால் அவர் வெகுளி, அவருக்கு என்ன செஞ்சாலும் கோபம் வரலைன்னா அவனுடைய ஹாஸ்பிட்டலில் காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து கண்ணு சிவந்ததுன்ற ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் கோபத்தை அடக்கணும், கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ கோபத்தை அடக்கிறது தான் ஒரு காலிமீனல் கைல், கோபமே படாதவர்கள் என்று சொர்க்கவாதிகள் அல்லாஹ் சொல்லலை. சொர்க்கவாதிகளை கோபப்படாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா இல்லை, கோபத்தை அடக்குபவர்கள் என்று சொல்லலாம். அப்போ கோபம் பெறும், அதை விழுங்கணும், அடக்கணும். அப்ப எப்படி கோபத்தை அடக்கிற அந்த வார்த்தையை சொல்றான், அவள் காலிமீனல் கைல், காலிமீன் என்றால் அந்த சாப்பிடுறது, உள்ள இருந்து வருது, அந்த சப்பு விழுங்கு திரும்ப அனுப்பிவிடு. அதான் கோபம் பெறும், கோபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் பெறும், அதை திரும்ப அனுப்பும். அப்ப ரொம்ப ஒரு கவனமாக நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோபத்தை அடக்கிறது. பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் தான் இது. அப்ப கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். எப்படி கோபத்தை அடக்கிறது, கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி என்று நாங்க பார்த்துட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த ஒரு விஷயம் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். 2 சஹாபாக்கள் சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த 2 பேருக்குள்ளே ஷைத்தான் வந்துட்டான், அந்த 2 பேர்லையும் ஷைத்தான் வந்துட்டான், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை சொன்னா ஓடிடுவான். என்ன யா ரசூலுல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கறாங்க. அதை கேட்டுக்கு ஒரு சஹாபி போய் அங்கே சொல்றாருப்பா, ரசூல் அதை சொல்றாங்க, அதை சொன்னா அது பேய்த்திருமுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அல்லி ஜுனூன், எனக்கு நம்ம பைத்தியமா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கோபம் வந்ததை ஒத்துக்கல. அப்போ முதல்ல கோபத்தை ஏற்றுக்கொள்ளணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். ஏன் கோபம் வந்தால் ஷைத்தானை விரட்டணும், கோபம் வந்தால் ஏன் ஷைத்தானை விரட்டணும்? இப்போ நோன்பு வருது, நமக்குள்ள கோபத்தை அடக்கக்கூடிய பண்பு அங்கிருந்து பயிற்சியை எடுக்கணும். நம்ம உண்மையிலேயே நோன்பு வந்தா என்ன ஹதீதுகளை நாங்கள் கேட்குறோம், ஒரு நோம்பாளியா இருந்தால் அடுத்தவனை ஏசக்கூடாது, ஊத்த வார்த்தை பேசக்கூடாது, இன்னொருத்தன் உன்னை அடித்தா திட்டினா இன்னி சாய்வுனா நோம்புன்னு சொல்லி, அப்போ ஒரு நோன்பாளி கோபத்தை அடக்கணுங்கிற பயிற்சியை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இப்போ நோம்பாளிக்கு உண்மையிலேயே நம்ம நோம்பாளியை நம்ம பேசக்கூடாது, வேணாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு வருதில்லை, அதான் நோன்பை அடக்கிறது. அப்போ அந்த கோபத்தை அடக்கிறது, அந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு பண்பு முத்தகீன்களுடைய பண்பு. அதை பயிற்றுவிக்குது நோன்பு. நம்மளை அறியாமலே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, வேணாம் நான் நோன்பு என்று சொல்றோம் நம்ம.
அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோமா இல்லையா? அதை ரசூலுல்லாஹே சொல்ல சொன்னாங்க. நான் நோம்பாளின்னு சொல்லிடுங்க, விலகிடுங்கிறாங்க. அப்ப நோன்பு அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். ஏன் ஷைத்தானை விரட்டுறோம்? கோபம் வரும்போது ஷைத்தானுக்கு எந்த வகையில நம்ம கட்டுப்பட்டோம் அதை யோசிக்கணும். கோபம் வரும்போது ஷைத்தானை விரட்டணும் என்றால் எந்த வகையில ஷைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, கலா கதிரை நம்ம மறந்துட்டோம். அதான் கோபம் வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இப்ப ஈமான் கொள்ற 6 அம்சத்துல அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு 6 நம்ம ஈமான் கொண்டு தான் ஆகணும். அப்ப கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம விதியை நம்பணும். கோபம் ஏன் வருது என்றால், நடந்த ஒரு சம்பவத்தை எப்ப நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்ப கோபம் வராது. எப்ப முடியாதோ அப்ப கோபம் வரும். இப்ப ரோட்ல போகும்போது பக்கத்துல போற ஆட்டக்காரன் தண்ணி அடிச்சுட்டு போனா அதை ஏத்துக்க முடியல, மட்டும் நாசமா போனவன்னுறோம். கண்ணை பிடவையில வச்சு விட்டுற இடம்போ பிறல போறான்னு சொல்லுவான். சில விரட்டிட்டு போய் அவனை பிடி என்னடா அப்படின்றான். பெண்கள்லாம் நின்ற இடத்துல திட்டுவாங்க, போறான் பாரு பிறல போறான்றாங்க. அவங்களால அந்த தண்ணி பட்டத்தை அடக்க முடியல, பச்சை தண்ணி தான். ஆனா ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம், அது மடியில யூரின் போயிடுச்சு, அதுக்கு என்ன செய்யுது? சின்ன பிள்ளை தானே, யூரின் போனது நார்மல் ஆகுது, மழை தண்ணி பட்டதே வெறியாகுது. அப்ப இதை மனசு ஏற்றுக்கொள்ளுது, அதை ஏற்றுக்கொள்ளல, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளே போய் சொல்லுவோம், ஐயோ பிள்ளைய கொஞ்சம் நேரம் தந்துட்டான், இப்படி செஞ்சுட்டானே, ஐயோ அப்படி என்ன, ஒண்ணுமில்லம்மா அதுல என்ன இருக்கு, சின்ன பிள்ளை தானேங்கிறோம். இந்த மனசு நடந்ததை ஏத்துக்கிட்டா, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டா கோபத்தை நம்மளால அடக்க முடியுது. அப்போ ஒரு காலமீனல் ரயில், ஏன் இவன் இப்படி செய்யறான் அப்படின்னு நினைக்கும் போது கோபத்தை நம்மளால அடக்க முடியாது. வீடு 2 ஆகும், கிளாஸ் தூளாகும். விளங்கிட்டா? அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஷைத்தானை விரட்டுறோம். ஷைத்தானை விரட்டும் போது நம்ம நினைக்கணும், நம்ம கலாக்கதர் நம்பணும். ஏன் கலாக்கதர் நம்பணும்? எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. சூரத்துல நாம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாம கீழே விழாதுன்றே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றானே, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும். உங்களை இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரா. இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோம்ங்கறான். அல்லாஹ்வுடைய எழுத்து, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய எழுத்து, அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப ஈமான் கொள்ற 6 விஷயத்துல ஒன்று கல்லாக்கதர். அல்லாஹ்வுடைய எழுத்து கோபத்தை இப்போ கண்ட்ரோல் பண்றது லேஸ். இப்போ ஷைத்தானை லேசா விரட்டான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நான் கலாக்கதரை ஈமான் கொள்கிறேன், ஷைத்தானை விரட்டுறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படி என்று எடுக்கும்போது நமக்கு ஒரு நிதானம் பெறுது. நிதானம் என்பது ஒரு காலமீனல் கைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரியை வெட்டி வீழ்த்துவவன் அல்ல வீரன், தனக்குள் இருந்து வரும் கோபத்தை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரன். வெளியிலிருந்து வர்றவனோட என்ன சண்டை பிடிக்க, வீட்டுக்குள்ளேயே சண்டை பிடிச்சுப்பாரு. வெளியில வரவன் அடிக்கிறத விட உள்ளுக்குள்ளேயே இருந்து வரவன் அடிச்சுப்பாரு. அப்ப அவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பொறுமையை பற்றி சொல்லிட்டு இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர்ங்கறான். அந்த பொறுமை என்பது ஒரு வீரச் செயல்ங்கறான். பொறுமை ஒரு வீரச் செயல்ங்கறான். அப்போ பொறுமையா இருக்கிறதுக்கு கலாக்கதர் நம்பணும். பொறுமையா இருக்கணுமா இருந்தா கலாக்கதர் நம்பணும். கலாக்கதர் நம்பினா நடந்ததை ஏற்றுக்கொள்வோம். நடந்ததை ஏற்றுக்கொண்டால் சமாதானமாயிருவோம். சமாதானமானால் கோபத்தை மென்று விழுங்கிடுவோம். இப்ப நம்ம ரிலாக்ஸ். அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல, கணவன் மனைவி விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, வெளி விவகாரங்கள்ல நமக்குள்ள சில கோபங்கள் வரும். அதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது கடுமையாக இருக்கும். உடனே என்ன நினைக்கணும், இப்படித்தான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான் போல, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான். ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும், நம்ம புருஷன் இப்படித்தான், இந்த ஆள் இப்படித்தான் சட்டம் போடுவார், நம்ம பிள்ளை இப்படித்தான், இந்த வயசு இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நிதானமாகும். நிதானமானதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பிள்ளைகளை கூட நம்ம சமாளிக்க முடியும். இப்ப நமக்கு கோபம் வந்தா, பிள்ளை ஒரு பிரச்சனை படுத்துது, தப்பான ஒரு விஷயத்த மகன் செஞ்சுட்டான், மகள் செஞ்சுட்டா, உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, கோபப்பட்டுட்டீங்க. கோபப்பட்டா நிதானமா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, கையாள முடியாது.
நம்ம என்ன செய்வோம்? கோபப்பட்டா நாம் அதை விட சத்தம் கூட போடுவோம், ஓங்கி பலாரன்னு ஒரு அறைவோம், சில வார்த்தைகளை கொட்டுவோம், திட்டுவோம், இதெல்லாத்தையும் நம்ம செஞ்சிருவோம். அப்ப ரசூலுல்லாஹ் சாபம் விடாதீங்க, செய்யும் எதையுமே நீங்க திட்டாதீங்க. நீங்க திட்டுற திட்டு வானம் நோக்கி போகும் வழி இருக்காது, பூமி நோக்கி திரும்பும் வழி இருக்காது, வலது இடது போகும் வழி இருக்காது. யாரை சபித்தீர்களோ அதுக்கிட்ட போகும். அதுக்கு அது தகுதி இல்லாமல் இருந்தால் சபித்த உங்களை வந்து சேரும். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்மள்கிட்டயே சுத்திக்கு வந்துருமே. அப்ப திட்டக்கூடாது, எதையுமே திட்டாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கு கோபம் பெரும் எப்படி தெரியுமா? காய்கறி கொஞ்சம் பழுதா இருந்தா அரவா போன வண்டிக்கான் போகும். அரிசிக்குள்ள கொஞ்சம் குருட்டுக்கிற அரிசி கிடந்தா நாசமா போன அரிசின்றுவோம். கத்தி மொட்டையா இருந்தாலும் அரவா போன கத்தி என்றுவோம். எதையெல்லாம் நம்ம திட்டுறோம். சமயக்கட்டில் தனியா இருந்துகிட்டு கழிச்சுட்டு இருப்பாங்க. கத்தியை திட்டுவாங்க, கரண்டியை திட்டுவாங்க, கரண்டை திட்டுவாங்க, தண்ணியை திட்டுவாங்க, கோப்பையை திட்டுவாங்க. அரவா போன அந்த கோப்பை எங்க போச்சு? பண்டி கோப்பையை விட தானே வைச்சல், நாசமா போன கோப்பை, சனியே பிடிச்சது. அப்ப நம்ம அந்த கோபத்தில் தனியா பேசுறோம். தனியா பேசுறது மென்டல் தானே. மென்டல்ங்கிற ஒரு நிலைக்கு கோபக்காரனை கொண்டாந்து சேர்க்குதா இல்லையா? இவ்வளவு பேர் சன்னத்துக்குள்ள சட்டையை கலட்டுவேனா நானு? இவ்வளவு பேர் இருக்கும்போது சாரத்தை வைத்துவேனா நானு? அதை ஒன்றும் குடிகாரம் செய்யணும், இல்லை பைத்தியாரம் செய்யணும். இந்த ரெண்டு பேரும் செய்யாத கோபக்காரனும் செய்யணும். அப்போ கோபக்காரன் சபையிலேயே சட்டையை கிழிப்பான், மரியாதைக்குரியவர்கள்ட்டையே தூசணமா பேசுவான், நடு ரோட்லயே சாரத்தை ஒசத்தி பிடிப்பான், அப்ப தனியா புலம்புவான். அப்ப இது மனநோய்க்குரிய விஷயமா இல்லையா? இதை அடக்குது இஸ்லாம் இல்லையா? இதை பயிற்றுவிக்குது நோன்பு இல்லையா? இது வாழ்க்கையின் நெறியா இல்லையா? சொர்க்கவாதிகளுடைய அடையாளமா இல்லையா? சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் தானே. அதான் சூரா ஆல இம்ரானினுடைய 134வது வசனம் சொல்லுதே, கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறதுக்கு கலாக்கத்திர புரிஞ்சுக்கணும். கலாக்கத்திர புரிஞ்சுக்கிட்டா இவர் இப்படித்தான் வந்துடும், இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு வந்துடும். இது போக கோபத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு முறையை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுல 153வது வசனத்துல சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயம் 153வது வசனம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யூதர்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உங்களை நாங்க அல்லாஹ்வின் தூதர் என்று நம்பணுமா இருந்தா எங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே சுர்ரன்னு மேல போங்க, போய் வரும்போது குர்ஆனை கையில கொண்டாந்து காட்டுங்க, நம்புறோன்ட்டாங்க. இதை செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. சந்திரனை பிளந்து காட்டினவன் அல்லாஹ், மேராஜ் கூட்டிக்கு போனவன் அல்லாஹ். அதுக்கு முன்னால இருந்த தூதர் நபிமார்களுக்கு நூல் வடிவத்தில் தான் கொடுக்கப்பட்டது சொருபுகள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி செய்யறது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளானார், கோபப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அல்லாஹ் 4வது அத்தியாயம் 153வது வசனத்தை இறக்குறான். நபியே, உம்முடன் மேலிருந்து குர்ஆனை கொண்டு வந்து காட்டத்தான் சொன்னாங்க. ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர மின் தாலிக, மூஸா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டானுங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், மூஸா நபி கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் கொண்டு வந்து காட்டு, நம்புறோன்ட்டாங்க. இவருடைய விஷயம் இப்ப சின்னதா போச்சு. உன்னோட குர்ஆன் தான் கொண்டு வந்து காட்ட சொன்னது, அவர்கிட்ட அல்லாஹ்வையே கொண்டு வந்து காட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் தணிஞ்சு வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய மனக்கவலை தீர்ந்து வச்சு, அப்பாடா நம்ம பரவாயில்ல என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கும்போது ஒருத்தன் வாங்கிட்டு போனவன் முனாபிக்கு இடையில வந்து சொல்லிட்டு போனா, ஆள் பார்த்து அவர் வசதிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு. இதை கேட்டுக்கிட்டு இந்த நபி தோழா அவன் சட்டையை எப்படி சொன்னான், இதை நான் நபிக்கிட்ட சொல்லுவேன்ட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இப்போ வேண்டிட்டு போறோம், இப்படி சொல்லிட்டு போறாண்டு. நபி அவர்களுடைய முகம் சிவந்தது, ரொம்ப கோவப்பட்டாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழா சொல்றார், நான் சொல்லாம இருக்க இருந்துச்சே, நான் சொன்னதை அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு, முகமெல்லாம் சிவந்து போகுதே அப்படின்றாரு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோபத்தை எப்படி அடக்கினாங்க என்றால் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு அலா மூஸா, மூஸா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்வானா, கது ஊதிய அக்ஸர மின் ஹாதான்னா, மூஸா நபி இதை விட சோதிக்கப்பட்டாங்க, அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகங்கிறாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நாம தீரணுமாக இருந்தால் நம்மளை விடவும் பிரச்சனை இருக்கிறத கொஞ்சம் நினைச்சாலே நம்மளோட பிரச்சனை இல்லாம போயிடும். காசாவை நினைச்சா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைதான், விளங்கிட்டா? காசா மக்களை நிலைய நினைச்சா நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாண்டு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப செருப்பு நல்ல டிசைன் நம்பிடலையே இந்த கவலைப்படுறவனுக்கு காலே இல்லாதவனை கண்டா என்ன சொல்லுவான்? அப்போடா செருப்பே இல்லாட்டி கூட பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் கால் இருக்கு எனக்குன்றுவான். அப்ப நம்மளை விடவும் கஷ்டத்துல இருக்கிறாள் பார்க்கும்போது
கோபம் வரும். அப்ப நம்ம எப்பவுமே ஆண்களோ பெண்களோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்குறதுக்கு, வேதனையை போக்குறதுக்கு, கோபத்தை போக்குறதுக்கு ஒன்று கலாக்கதிரை நம்பணும். இவர் இப்படி தாண்டு நினைக்கணும், நம்மளை விட கஷ்டத்துல இருக்கிறாங்கிறத கருதணும். இப்ப நோன்பு வந்தாலே சண்டை வரும், இவர் கொண்டு வருவாரு. இதை மனுஷன் சகருக்கு திம்பானா? உங்களுக்கு கறி பார்த்து வேண்ட தெரியாதா? வீட்டுக்குள்ள பிரச்சனை, நோம்புன்னு பார்க்காம சண்டை மோத்த தூக்குறாரு. ஆக்கி கொட்டிருக்கேன், அவிச்சு கொட்டிருக்கேன், திண்டுட்டு சகர் செய்யுங்க அப்படி. அப்ப அந்த நேரத்தை அவர் வசதி என்ன, இதுக்கும் வழி இல்லாம வெறும் கஞ்ச குடிக்கிற ஆக்களும் இருக்கிறாங்களே, இதுவாச்சு நமக்கு கிடைக்குதே அப்படின்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா? மனசு சங்கமித்தால், மனசு ஏற்றுக்கொண்டால், மனசு வணிந்து போனால் வாழ்க்கை இன்பமா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி சரி என்று சொன்னால் சரி. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது கோபமா பேசினா அவரே ஏத்துக்க மாட்டார். அதையே பணிந்து பேசினால் அவரும் ஏத்துக்குவார், நாமளும் கூலாகிடுவோம். விளங்கிட்டா? அப்ப எப்பவுமே அந்த பேச்சில கூட ஒரு மென்மையை கொண்டு வரணும். அப்ப ரசூலுல்லாஹ் நோன்புக்கு சொன்ன விளக்கம் என்ன? ஊத்த பேச்சு பேசாதீங்க, கோபப்படாதீங்க, சண்டைக்கு வந்தாலே நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பாசிட்டிவா சிந்திக்க சொல்றாங்க. அப்ப பாசிட்டிவா சிந்திக்கிறேன்டா என்ன? கட்டளை இடாமல் கருத்து சொல்ல பழகணும். தண்ணி கொண்டு வா என்று சொல்றதை விட தண்ணி தரலாமா அப்படி என்று கருத்தை சஜஷனா கொடுக்கிறது ஒரு ஆளுக்கு ஏற்றுக்கொள்ள வாசியா இருக்கும். அந்த கதவை பூட்டு அப்படிங்கிறத விட அந்த கதவை பூட்டலாமா அப்படின்னு ஓகே நோ ப்ராப்ளம் பூட்டிடுவார். அது ஏற்றுக்கொள்ள லேஸ், பணிந்து போக லேஸ், செயற்பட லேஸ். விளங்கிட்டா? அப்ப எப்பவுமே உரையாடல் நம்மகிட்ட எப்படி இருக்கணும்? அவர் கொண்டு வந்தது, அவர் வாங்கிட்டு வந்தது, இதை சகருக்கு மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சண்டை செய்யறதால திரும்பி அதை கடையில் கொண்டே கொடுக்கவும் மாட்டார். அதை அப்படி சண்டை செஞ்சா இதுதான் வேண்டுமே, திண்டா திணிலாட்டி படுன்றுவான் அவன், அப்படி சொல்லிடுவான். சண்டை வரத்தான் போகுது. அப்ப பெண்கள் என்ன செய்யணும்? நல்லோம், இன்றைக்கு இதை சமைக்கிறேன், நல்லா இருக்கும், ஆனா இப்படி செஞ்சா, இப்படி ஒரு கறி வேண்டுனா இன்னும் சகருக்கு நல்லா சாப்பிடலாம், நாளைக்கு அப்படி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, கனவு மணி நல்லா தான் இருக்க போறீங்க. இப்ப எப்பவுமே அந்த முடிவு சரியா வந்தா ஓகே தானே, எதுக்கு வம்பு? வாங்கினதை நீ என்ன சண்டை பிடிச்சாலும் அதுதான் பொருள், அதைத்தான் ஆக்கணும், வேற வழியில் ரிட்டர்ன் போகாது, நல்லா தெரியும். வம்பு நமக்கு எதுக்கு? அப்போ நல்லோம், இதை இன்னைக்கு ஆக்கிடுவோம். பிள்ளைகள் நம்மளோட மகனை தெரியும் தானே, அவன் இது இருந்தா நல்லா சாப்பிட மாட்டான், இதை விட கருவாடு இருந்தா நல்லா திம்பான், ஒரு வறுவல் இருந்தா ரொம்ப அதிகமா சாப்பிடுவான், நாளைக்கு அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ற மாதிரி, சஜஷன் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டோம்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப இது யார் கையில் இருக்குன்னா இல்லத்தரசி கையில தான் இருக்குது. வணங்கிட்டா? என்னதான் ஒரு வீட்டில் பொறுப்புகளும் கடமைகளை நிறைவேற்றுவதும் ஆணா இருந்தாலும் அதை சமாளிக்கிறது ஒரு பெண் தான்.